வாயில் போட்ட உடனே டக்குன்னு கரைய மாதிரி ஒரு கீ மைசூர் பாக் ரெசிபி. இதோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஈஸியாக பண்ணலாம் வாங்க. 3/4 கப் கடலை மாவு, 1/2 கப் பால் பவுடர், ரெண்டையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் 2 கப் சுகர் ஆட் பண்ணி 3/4 கப் தண்ணி விட்டு அந்த சுகரில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் பால் விட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதோட அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இது ஒரு கம்பி பாகு பதம் வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க மாவை மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் கீயை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முறை கீ விடுங்க. அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்த முறை கீ விடணும். இப்போது இது நல்லா வெந்து வந்துடுச்சு. கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு உருண்டை மாதிரி வரணும். இது வேற ஒரு ட்ரேக்கு மாற்றி 1 ஹவர் கழிச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கீ மைசூர் பாக் ரெடி. லாங் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நோ சுகர், நோ ஆயில், ரொம்பவே ஹெல்த்தியான 90s கிட் ஃபேவரட் தேங்காய் மிட்டாய். ஈஸியாக பண்ணலாம் வாங்க. இப்போது ஒரு முழு தேங்காய் உடச்சி அதோட தோலை எல்லாம் நீக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பல்ஸில் விட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி 1/4 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலில் இதை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும். இதை ஆற விட்டு இதில் 1 டீஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதில் ஒரு சின்ன மூடியை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் மிட்டாய் ரெடி. ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான ஜூஸியான பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சுகர், 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர், 2 கப் மைதா ஆல்ரெடி அரைச்சி வச்ச பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் சுகர் ஆட் பண்ணி 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணி 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் குங்குமப்பூ, இது ஆப்ஷனல். இப்போ ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா மெலிசாக தீத்தி உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி சுகர் சிரப்பை ஆட் பண்ணிங்கன்னா பால் கேக் ரெடி. லாங் வீடியோ பின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நம்ம அம்மா பண்ணுற ஸ்டைலில் ஒரு இடித்து வச்ச காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 7 தக்காளி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உரல்ல ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 4 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா இடித்து இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இறக்குனா ஒரு அருமையான காரக்குழம்பு.